தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகாண சிந்தம் ஜானதம் சாத்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதான கலியுதேவ காஞ்சிமானி வீட்டில் சென்னர் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பை ஹாம்ஷயர் வீரமணி கனால அவசர பெரியவா. ஹாம்ஷயர் வீரமணி கனால அவசர பெரியவா. இந்த இன்சிடென்ட் யாரும் சொல்லியிருக்க முடியாது, சான்ஸ் இல்லை, நீங்கள் கேட்டிருக்க முடியாது. முக்காசி இன்சிடென்ட் நம்மளுக்கு பெரியவா அப்படி தான் அனுகிரகம் பண்ணுறார். யாரும் அதை பற்றி குறிப்பிடுறது சில பேர் தான் பண்ணுறா, ஆனால் எல்லாருக்குமே தெரியும், சொல்லலையே தவிர அவள் மனசுக்கு தெரியும். இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுவது தனிமே பாருங்கள். நம்ம இன்சிடென்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரு சேனலில் தான் கொடுக்குறோம், பெரியவா அனுகிரகம் தான். இதை ஸ்ரீமதி மகாலட்சுமி மாமி எல்லாருக்குமே தெரியும். நிறைய பெரியவாளுடைய அனுகிரகத்தில் நிறைய கோவில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கா ஒரு டீமாக இருந்து. சேஷாத்ரி சுவாமிகள் அவருடைய ஜென்ம ஸ்தலத்தில் வந்தவாசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வழுவூர் பற்றி அவளுக்கு தெரியும். அந்த ப்ராஜெக்ட் பற்றி பண்ண கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டே இருந்துருக்கு. அப்போது ஒரு புஸ்தகத்தில் பரணிதரன் அவர் ஒரு எழுதின ஒரு கட்டுரையை படிச்சிருக்கா. அந்த கட்டுரையில் வழுவூரில் இருக்கக்கூடிய சுந்தரவதன பெருமாள் கோவில் பற்றி எழுதியிருக்கார். அதை படித்த உடனே அடுத்த நாளே அவள் கிளம்பி படிச்சிருக்கா. ஆனால் பெரியவா அனுகிரகம் எப்படி நடக்கும் அப்படின்னா, அடுத்த நாளே அந்த கோவில் அப்புறம் அந்த ஊர்க்காரா அந்த கோவிலில் இருக்கும் அவெல்லாம் கிளம்பி மாமி வீட்டுக்கு வந்துட்டா. எப்படி நடக்கிறது அப்படின்னா, பெரியவா அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். அவள் வந்திருக்கா. அந்த கோவிலில் இந்த மாதிரி ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருக்கா. அதை நீங்கள் நிறைய அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுறேன், அதை கொஞ்சம் புதுப்பிச்சு கொடுத்து கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா அவள் கேட்டிருக்கா. அவள் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா போல இருக்குது. அதோடு அவள் கிளம்பி போயிட்டா. அப்புறம் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அவதார ஸ்தலத்தை அந்த அவதாரம் பண்ண வீட்டை வாங்கிட்டு அதை கொஞ்சம் ரினியூ பண்ணி அதில் துளசி மாடம் ஒன்று வச்சு இந்த வேலைகள்லாம் எல்லாம் நடந்தது. அப்போது அந்த வேலையை பண்ணலை எதுவுமே. அந்த சுந்தரவதன பெருமாள் கோவிலோட இப்போ 9 வருஷமாக எடுத்து, ஆனால் அங்கே போனாலே தவிர இதை எதுவும் பண்ணலை. வந்துட்டா 9 வருஷம் ஓடி போயிடுத்து. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணேஸ்வரி கோவில் கும்பாபிஷேகம் அதான் இப்போ எப்போ வந்துட்டு போனாலும் அந்த ஊர்க்காரா முதல்ல கேட்டாலே அதுலேருந்து 9 வருஷம் ஆகிடுத்து. ஒரு வேலையும் பண்ணல. அந்த மாமியை வேணும்ன்ட்டு இல்லை, மறந்து போயிட்டா. மற்ற வேலையெல்லாம் பண்ணுறதுனால இதை மறந்து போயாச்சு. இது மாதிரி ஒரு பண்ணணும் அப்படின்னு. சுந்தரவதன பெருமாள் விட மாட்டாரே, பெரியவா தானே அந்த பெருமாள். அப்புறம் நான் காஞ்சிபுரத்தில் பாலபெரியவா ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறா. அன்னபூர்ணேஸ்வரி கோவிலோட கும்பாபிஷேகம். அதுக்கு அந்த மாமி போயிருக்கா. அது அப்புறம் காஞ்சிபுரத்தில் மகாபெரியவாவுடைய அதிஷ்டானம் முன்னாடி இருக்கா. நின்றுட்டே இருக்கும்போது அப்போது வழுவூர்லேருந்து அந்த முதல்ல வந்துட்டு போனாள் அந்த அவள்லாம். அது ஒரு ஸ்டோரி மாதிரி எபிசோட் மாதிரி வருது. அதில் கொஞ்சம் பேர் இங்கே வந்திருக்கா. இந்த மாமியை பிடிக்கலான்னு வந்தாளான்னு தெரியாது, ஏதோ வந்துட்டா. இந்த மாமியை பார்த்துட்டா. கிட்ட கேட்டிருக்கா. மாமியை ஐடென்டிஃபை பண்ணி, என்ன மாமி சுந்தரவதன பெருமாள் கோவில் புதுப்பிச்சு தரலையே, மறந்துட்டேலா அப்படின்னு கேட்டாலாம். அதை காதில் கேட்குறதுக்கு இந்த மாமிக்கு ரொம்ப ஷேம்ஃபுல்லாக இருந்ததுன்றா. அதை அவள் சொல்கிற வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணலாம். மாப்பிரியா பெரியவா முன்னாடி போய் நின்றுட்டு லிட்ரலாக அழுதுருக்கா. என்ன பண்ணுறது, பணம் ஒன்றுமே மறந்து வேற போயிட்டா, அதுக்கு வேறு அழுதுருக்கா, பணம் வேறு இல்லை. அவ்வளோதான். இதை முடிஞ்சு போயிடுத்து இந்த எபிசோட். அவளை நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சிருப்பா. அது சொல்லலைன்னாலும் அதுதான். அப்புறம் அந்த மாமி யூஎஸ்ஏ போயிருக்கா. அங்கே யார் இருக்கான்றதை சொல்லலை. மேபி அவளுக்கு ஒரு பையன் இருக்கான், மாட்டு பொண்ணெல்லாம் அங்கே இருக்காளாக இருக்கும், அதுக்காக போயிருக்கலாம். அவள் சொல்லலை, நம்முடைய கஸ் தான். அங்கே போயிருக்கா. மாமி
இந்த மாமியோட வழுவூர் சேஷாத்ரி சுவாமிகள் ட்ரஸ்ட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாமியை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்கா. அவரே இந்த மாமிக்கு ஒரு நாள் காலே பண்ணிட்டார். எப்படி இந்த மாமியை பற்றி தெரிஞ்சதெல்லாம் தெரில, கால் பண்ணிட்டார். அவர் சொன்னாராம், என் பேர் வீரமணி, நான் நியூ ஹாம்ப்ஷியர் அதில் இருக்கேன் அப்படின்னாராம். அது தவிர எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, உங்கள்கிட்ட நான் உடனே சொல்லணும்னு தான் இவ்வளோ அவசரப்படுறேன் அப்படின்னாராம். பெரியவா தானே அந்த புத்தி கொடுக்குறா. அவர் சொன்னாராம், மகாபெரியவா வந்து எனக்கு 3 தடவை கடால வந்துட்டார். உடனே அவர் இன்றைக்கி வரார், நாளைக்கு வரார், அந்த மாதிரி வந்து பெரியவா ரொம்ப இதுவாக சொல்கிறார். வழுவூர் சுந்தரவதன பெருமாள் கோவில் புதுப்பிக்கணும், நீ போய் பண்ணு. ஒரு பொம்பளை இந்த காரியத்தெல்லாம் எடுத்துட்டு பண்ணின்னு இருக்கா, ரொம்ப கஷ்டப்படுறா, நீ ஒத்தாசை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரி 3 தடவை சொல்லி 3 கணா வந்துடுத்து. 3 தடவை பெரியவா விடமாட்டேங்கிறான். அவசரமாக பெரியவா வந்து அவசரமாக அங்கே போயிருக்காரு இதுக்குன்னு, ஏன்னா அங்கே இருக்காள். அதனால் அப்புறம் அந்த மாமி வாழை கூப்பிட்டுருப்பாளுக்கும் 2 பேரும் நேராக மீட் பண்ணியிருப்பா. அது சொல்லனாலும் நம்ம கஸ் பண்ணலாம். இல்லை அந்த மாமி அங்கே போயிருக்கலாம், அவர் இங்கே வந்திருக்கலாம், அங்கே யூஎஸ்ஏலேவா மீட் பண்ணியிருக்கா. அவளுக்குள்ள ஒரு பிளான் வச்சு எல்லாம் பண்ணியிருக்கா. பண்ணிட்டோடனே அவர் அப்புறம் அந்த இப்படி ஆகிடுத்து. ஆனால் இந்த என்ன ஆகிடுது, மகாபெரிவா முன்னால் இவர் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் அவர் அன்றைக்கே சொன்னாராம், இந்த கணா வந்த பிறகு நான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணல, நான் கிளம்பி காஞ்சிபுரம் போயிட்டேன். எனக்கு அப்புறம் தானே இந்த மாமி பற்றி தெரிஞ்ச உடனே வாட்ஸ்அப் குரூப்பில் அவரை ஆட் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் பேசியிருக்கார். அவர் கிளம்பி காஞ்சிபுரமே போயிட்டார். அந்த ஆப் ஷேர்லேருந்து காஞ்சிபுரம் வந்துட்டு அங்கே வந்து கேட்டிருக்கார். இந்த மாமி பேர்லாம் தெரியாதுல்ல, யாரோ மாமின்னு சொல்கிறா, பெரியவா கனால வந்து சொன்னால் இந்த மாதிரி யார் வான்னு கேட்டால் அவள் என்ன சொல்லுவா, வழுவூர்ன்றது எங்கே இருக்குது. அப்புறம் அதை கேட்டார். அங்கே இருக்கவா யாரோ சரியாக பதில் சொல்ல தெரியல அப்படின்ட்டாலாம். அப்போ திடீர்னு ஒரு மாமி அங்கே வந்தாலாம். அதெல்லாம் பெரியவா அனுகிரகம் தானே. பஞ்சகச்ச இதெல்லாம் கட்டின்ட்டு வந்து மடிசாரெலாம் கட்டின்ட்டு அந்த மாமி வந்து சொன்னாலும், ஒரு சுமங்கலி, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. இல்லை எனக்கு வழுவூருங்கிறது எங்கன்னு தெரியலண்ணா. அது என்ன வந்தவாசிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த மாமி போயிட்டே இருந்தால் அப்புறம் காணாமல் போயிட்டா. பெரியவா தான் அப்படி வந்திருப்பாளாக இருக்கும். அதனால் அங்கே போய் அவர் அந்த இதில் சுந்தரவதன பெருமாள் கோவிலெலாம் பார்த்துட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டு பேசிவிட்டு இங்கே வந்துட்டேன். இப்போ நான் இங்கே ஹாம்ப்ஷியரில் இருக்கேன், உங்கள் கான்டாக்ட் வேணும்னு கேட்டுன்ட்டு அப்புறம் அவரே வந்து அவர் பேரை ஆட் பண்ணிட்டார் அந்த குரூப்பில். அதுக்கப்புறம் அவளுக்குள்ளே கான்டாக்ட் வந்தது மகாலட்சுமி மாமி கூட. அவர் வந்து மேக்சிமம் கைங்கரியம் அவர் தான் பண்ணியிருக்கார் இந்த சுந்தரவதன பெருமாள் கோவில். அப்படின்னா கும்பாபிஷேகம்லாம் நடந்து எல்லாம் முடிஞ்சிருது. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தானே எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபெரிய பாதவேச்சர் மகாபெரிய